கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் குளோரின் மாத்திரைகள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலூர் நகர பகுதிகளான லட்சுமி நகர், அன்புக்கரசி நகர், 5 கிணற்று அம்மன் கோவில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 500 கிராம் ப்ளீச்சிங் பவுடர், 20 குளோரின் மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த பணியை அமைச்சர்கள் உதயகுமார், MC சம்பத் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒவ்வொருவரும் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் குளோரின் மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாவட்டம் முழுவதும் 22 டன் எடையுள்ள ப்ளீச்சிங் பவுடர் வழங்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் குளோரின் மாத்திரைகளானது வழங்க ஆணையிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைய தினம் கடலூர் நகராட்சி பகுதியிலே இன்றைய தினம் அந்த இதை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். கடலூர் நகராட்சியை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 22 டன் அளவிற்கான ப்ளீச்சிங் பவுடரானது வழங்கப்படும்.